சிறைத்துறை அதிகாரி வீட்டில் திருடியதாக சிறை வார்டன்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட ஆயுள் தண்டனை கைதிக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என சிறை கைதிகள் உரிமை மையம் வலியுறுத்தியுள்ளது. வேலூர் மத்திய சிறையில் உள்ள சில கைதிகள் சிறைத்துறை டிஐஜி வீட்டில் வேலை செய்ய அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். அப்போது சிறைத்துறை டிஐஜி வீட்டில் திருடப்பட்டதாக கூறி அனைவரும் சிறை வார்டன்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த திருட்டு சம்பவத்தில் எவ்வித புகாரும் அளிக்காமல் சிறை அதிகாரிகளே விசாரணை அதிகாரிகளாக மாறி சிவகுமார் என்ற விசாரணை கைதியை கொடூரமாக தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி சிறை கைதிகள் உரிமை மையம் சார்பில் முதலமைச்சர், உள்துறை செயலாளர் ஆகியோருக்கு வழக்கறிஞர் புகழேந்தி புகார் மனு அனுப்பியுள்ளார். ஆயுள் தண்டனை கைதி சிவகுமார் மீதான தாக்குதலுக்கு உரிய விசாரணை நடத்தி சிறை வார்டன்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் திருட்டு சம்பவத்தில் சிறைத்துறை டிஐஜி ஏன் புகார் அளிக்கவில்லை என்பதை காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என புகழேந்தி கோரிக்கை விடுத்துள்ளார்.